அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி சித்தப்பட்டின ஏரிகரையில் அமைந்திருக்கும் நான் வணங்கும் இஷ்ட தெய்வம் என் அப்பன் சங்கிலி கருப்பன். எனக்கு எப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ, எனக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எப்போதெல்லாம் ஆபத்துகள் நெருங்குகிறதோ, அப்போ இந்த ஐயாவிடம் வந்து நான் கோரிக்கை வைத்து மனதார நான் வேண்டிக் கொள்வேன். ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்பினால், அதாவது சொல்லுவாங்க, யமனை கூட அவர் விலகி நம்மளை காப்பாற்றி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்புசாமி வாக்கில் நான் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்குறேன். அவங்க போகிற உயிரை காப்பாற்றி கொடுக்குற இந்த தெய்வத்துடைய அற்புதங்களெல்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். அது வந்து ஒசூர் கருப்புசாமியும் பார்த்துட்டேன், துறையூர் கருப்புசாமி ஐயாவும் பார்த்துருக்குறேன். கருப்புசாமி ஐயா பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு ஒரு வாக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்களோ அதே வாக்கு நீங்கள் எங்கே போனாலும் அதே தான் சொல்லுது. நான் பார்த்துருக்குறேன். ஐயாண்ட பொறுத்த வரைக்கும் நேர்மை மட்டும்தான். அவர் வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. நீ பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அவர் சொன்னோன்னே ஐயா அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு. ஐயாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்ததுன்னா ஐயா வந்து நல்லது செய்வார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வருவேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டேன்னா, ஐயா வந்து கருப்புசாமி ஐயா பார்த்துக்குங்க. சங்கிலி கருப்பை சித்தப்பண்ணி ஏரிகையில் அமைந்திருக்காரு. நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். அதாவது எனக்கு ஆபத்து, எனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தது, மன உளைச்சல் ஆகிடுவா. சில கனவுகள் கண்டனா அதை பழிக்க ஆரம்பிக்குது. அதனால் பயம் வந்து நான் ஐயா கிட்ட வந்து மண்டிட்டு கேட்பேன். அது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வந்து இங்கே வந்து மண்டிட்டு கேட்டு, சில டைமில் உயிர் பிச்சு கேட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. மடிப்பிச்சு கேட்டு கூட எனக்கு ஐயா வந்து அந்த ஆபத்துலேருந்து நீங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் சங்கிலி ஐயா கருப்பையா. அதனால் இப்போ நான் என்ன பண்ணால், தேர்தல் நடந்து முடிந்து கொஞ்ச நாள் விட்டு ஐயா கிட்ட வந்தேன் ஒரு உத்தரவுக்காக. அப்போ வந்து நான் வேண்டும் போது நான் வந்து ஒரு டார்கெட்டில் வந்து அவர்கிட்ட ஐயா கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலான்னு வச்சேன். ஆனால் அது என்ன அறியாமல் வந்த வார்த்தை, அது ஐயாவுடைய வாக்குன்னு நான் அப்போயே தெரிஞ்சுக்கினேன். அதாவது என்னன்னாக்கா, அந்த விஷயம் கருப்புசாமி ஐயா விஜய் அவர்கள் எப்படியாவது வெற்றி பெறணும், அவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற மாதிரி என்ன அறியாமல் வந்த வார்த்தை. உண்மையாக நான் வந்து அந்த வார்த்தைக்காக நான் அவர் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்ற நோக்கெல்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து சொல்ல வந்து அது வேறு ஒருத்தரை வணங்க வேண்டியது தோல்விக்கு தான். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, வேறு ஐயா எங்கே பார்த்தாலும் வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க, சுத்திரியும் பாடம் படிச்சுட்ருக்கு. அப்போ ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன அறியாமல் அந்த வார்த்தை வந்துச்சு, விஜய் வந்து வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக வந்தணுன்ற மாதிரி டக்குன்னு வந்துடுச்சு அந்த வார்த்தை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நம்ம வேண்ட வந்தது வேறு, நம்மளை அறியாமல் இந்த வார்த்தைகள் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, ஐயா இது என்ன ஏன்னா, அப்போ நான் நினச்சிட்டு ஐயாவுடைய உத்தரவாக இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருந்தேன். அதே போல் ஐயா இது மாதிரி வந்துட்டாருன்னா, ஐயா உங்களுடைய வாக்காக நான் நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறேன், ஜெயிச்சார்னா உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன், 10 தேங்காய் சூர தேங்காய் உடைக்கணும்னு பிரார்த்தனை வச்சேன். அதுதான் இந்த சூர தேங்காய் இன்றைக்கி வந்து உடைக்க வந்திருக்கேன். 10 சூர தேங்காய் ஐயாவுடைய பிரசாதம். அவரு பொறிக்கடலை இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஐயாவுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ நம்ம அந்த கோயிலில் தான் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. ஐயா வந்து இந்த அளவுக்கு உத்தரவு கொடுத்து அது வெற்றி பெற வைப்பாருன்னு நான் வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தேன். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆச்சே, வாக்கு போடணுமே, இத்தனை எம்எல்ஏலாம் வெற்றி பெறணுமே, எல்லாம் புது கேண்டிடேட்ஸ் ஆச்சே. இது நம்ம வாயில் வந்தது திடீர்னு எதிர்பார்க்காத வந்த வார்த்தையாச்சே, ஒருவேளை வெற்றி கிட்டுமா அப்படின்ற எனக்குள்ளே அந்த இது இருந்துச்சு. ஆனால் ஐயாவுடைய வாக்காக தான் நினச்சேன். எனக்கு என்ன அறியாமல் வந்த வார்த்தை. ஒசூரில் போன முறை வந்து ஒரு வளைகாப்புக்கு நம்ம ஊர் தம்பி தான் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் ஒரு நபரை சேர்ந்தவரை அழைச்சி, இந்த முறை வந்து நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து திமுக தான் வெற்றி போகிறேன்னு அங்கே கருப்புசாமி கோயில் கிருஷ்ணா அங்கே வந்து 18ஆம் படி கருப்புசாமி ஒசூரில் சொன்னார். அப்போ ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை எடப்பாடி தான் வருவார், திமுக வர முடியாது, ஸ்டாலினுக்கு நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கருப்பையா சொன்னது மட்டும் என் மனசில் இருந்தது, 18ஆம் படி கருப்புசாமி. நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன், வாக்கு கரெக்டாக இருக்குங்க, சொன்னது தான் ஐயா சொல்லிக்கிறாருன்னு. உண்மையாகவே வெற்றி பெற்றது ரொம்ப அப்போவே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா கருப்புசாமி ஐயா பொறுத்தவரைக்கும் வாக்கு பொய்யாகாது. அவர்கிட்ட இருப்பது வந்து நேர்மை மட்டும்தான். நீங்கள் எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரு தடவை ஐயாட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டணும். அதுமாரி அந்த தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்தால் கருப்புசாமி யாராக இருந்தாலும் விட மாட்டார். நீ எவ்வளோ தான் வணங்கு, எவ்வளோ தான் நீ வழிபடி, அவர் அப்படியே அங்க பிரதேசம் பண்ண ரத்தத்தால் கூட அவருக்கு நீ காணிக்கை செலுத்து. நான் தவறு பண்ணிட்டேன், ஐயாவுடைய வாக்கு மீறி நீ ஏதாவது செய்துட்டுன்னு வச்சு முடிஞ்சு போச்சு உங்கள் கட்டம்.
ஐயா வந்து வேறு மாதிரி பண்ணிவிடுவார். அதனால தான் சொல்கிறேன், ஐயாவுக்கு நான் வச்சு பேர் என்னன்னா நீதிபதி. ஏன் அந்த நீதிபதினா, நேர்மைக்கு மட்டும்தான் இவர்கிட்ட வழி. நேர்மையாக இருப்பவங்களுக்கு மட்டும்தான், நேர்மை நீ கடைபிடித்தால் மட்டும்தான், இல்லைனா கிடையாது. அவருடைய தராஸ் சரியாக இருக்கும். நீதிபதி கூட அங்கே தீர்ப்புகள் வந்து பொய்யாகிடும். ஆனால் ஐயா கிட்ட அந்த மாதிரி பொய்யா போனதாக இதுவரையும் சரித்திரம் இல்லை. இதுதான் இந்த இது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சற்று நேரத்தில் பூஜை ஆரம்பித்து ஐயாவுக்கு காணிக்கை செலுத்தி விடுவேன். அது என்னுடைய வாக்கில் வந்தது, என்னுடைய வாயில் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. கருப்பு சாமிக்கு அரோகரா, கருப்பு சாமிக்கு அரோகரா, கருப்பு சாமிக்கு அரோகரா, சங்கிலி கருப்பு சாமிக்கு அரோகரா, சங்கிலி கருப்பு சாமிக்கு அரோகரா, சங்கிலி கருப்பு சாமிக்கு அரோகரா.